வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இத்தனை பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்து பண்ணி விட்ருங்க. ஸோ வணக்கம் விவாஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பப்ஜி ஹவுஸ் எப்படி பிளண்டரில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு ஹவுஸ் இருந்தாலும் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் ஐடியா இருந்தால் மட்டும் உங்களுக்கு போதும், நீங்கள் ஈஸியாக ஹவுசஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அண்ட் தென் நிறைய ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிளண்டர் தான் இன்றைக்கி வீடியோவில் நான் பண்ண போகிறோம். பிளண்டர் தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல ஒரு க்யூப் இருக்குது. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அதை பாருங்கள், இந்த பப்ஜி ஹவுஸ் இருக்கிற ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். இந்த இமேஜை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பண்ண போகிறோம். இதோ இந்த இடத்துல போட்டிருக்காங்க இல்லையா, இதை கூகுளில் தான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஓகேல, இது எப்படி ஃபுல்லாத்தையும் நம்ம எப்படி செய்ய போகிறோம். நிறைய இமேஜ் பார்த்தேன், பட் ஆனால் இது கொஞ்சம் நல்லா தெரியுற மாதிரி இருக்குது. அதனால நான் இதை செய்யலாம் அப்படிங்கிறதுல இறங்கியிருக்கேன். இதில் நான் நீங்கள் பப்ஜி பிளேயராக இருந்து நினச்சா தப்பாக மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நானும் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல ஒரு க்யூப் இருக்கும். அந்த க்யூபை நம்ம அப்படியே பெருசாக்கிடணும். ஓகே, ஸ்கேல். இந்த இடத்துல இருக்க கேமரா, லைட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிடுங்க, ஏன்னா நம்ம அதை கடைசியாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்கேல் எக்ஸ் உங்களுக்கு போய் நல்லா ஸ்கேல் ஆனால் ரொம்ப ஸ்கேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்தமாரி போக உங்களுக்கு இந்தமாரி மறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஸ்கேல் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு நீங்கள் ஸ்கேல் பண்ணிவிட்டு அந்த நாம் மாடலிங் அதில் போனதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம், ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் பண்ணுறது அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் எப்படி பண்ணணும். ஓகே, இது ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாத்தையும் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இது உள்ள ஒரு சந்து மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி விளையாடிருக்கேன் கேமு, எனக்கு ஆனால் தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் தான் பண்ண போகிறோம். ஓகே, இது வரைக்கும் பண்ணிவிட்டு அந்த நம்ம டெக்ஸ்சர் கொடுக்கணுன்றதுக்காக தனித்தனி க்யூபை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா ஒரே டெக்ஸ்சரே கூட கொடுக்கலாம், ஏன்னா ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து எடிட் மோடுக்கு போயிட்டு Ctrl+R அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, லூப் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஓரளவுக்கு பெரிய லூப். அண்ட் தென் சாரி, கொஞ்சம் சின்னதான ஒரு லூப்பு இங்கே. அண்ட் தென் இன்னொரு ஒரு லூப்பாக க்ரியேட் பண்ணினே இருங்க. கைஸ், நம்ம சேனல் சின்ன அப்டேட் என்னது அப்படின்னா நடுவில் மீம்ஸ் மாதிரி போடலாம் அப்படிங்கிறதோட ஐடியாவில் இருக்கோம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை நாம் நடுவில் அப்படியே கட் பண்ணிடலாம். நம்பர் 3 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் செலக்ட் மோடுக்கு வந்துடும். அப்போ நீங்கள் வி கிடையாது, இதை கிளிக் பண்ணி டெலிட் ஃபேஸஸ் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இது மேலே இருக்கிறத செய்யணும். ஓகேங்களா? ஸோ ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து நான் செய்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். இல்லை லைட்டாக ரொம்ப எக்ஸ்ட்ரூட் பண்ண வேணாம், லைட்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு அண்ட் தென் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. லைட்டாக இது வெளியே இருக்குது, அதனால் நம்ம இந்த இடத்தையும் செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக ஸ்கேல் பண்ணோன்னா முடிஞ்சிடும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. ஓகே, சூப்பர். இது உள்ள நம்ம இன்னொன்று இன்னும் கொஞ்சம் இது பெருசாக இருக்கணும், ரொம்ப சிறுசாக இருக்குது.
அண்ட் தென் இந்த இடத்துல நம்ம லூப் கட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம பண்ணி நிறையா எடுத்துக்கலாம். ஃபேஸஸ் டெலிட் ஃபேஸஸ் கொடுங்க, அப்போ தான் ஃபேஸஸ் டெலிட் ஆகும். இங்கே வேர்டெக்ஸஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்ட் டெலிட் ஆகாது. டெலிட் ஃபேஸஸ் தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்ட், ஏன்னா நம்ம பண்ணது ஃபேஸ் செலக்ட். ஓகே, இப்போ நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டோர் மட்டும் எக்ஸ்ட்ரூட் ஆகி வந்திருக்கு. ஸோ நம்மளும் அதே மாதிரியே வந்து க்ரியேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நடுவில் அந்த செவ்வறு மட்டும் முன்னாடி வந்திருக்கு இல்லையா, அதை பண்ணணும். அதுக்காக நம்ம Ctrl+R கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம அதை வந்து செய்யணும். எந்த இடத்துல கரெக்டாக சென்டர் பாயிண்டில் லைட்டாக மூவ் ஆகி தான் இருக்குது. இதை நம்ம ஒரே எபிசோடில் முடிக்க முடியுமா என்னன்னு தெரியல, ஒரே வீடியோவில். ஸோ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுக்க தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, டோர் சைஸுக்கு செஞ்சுட்டேன். ஓகே, ஸ்கேல் பண்ண எல்லாம் முடிஞ்சிடும். 3E எக்ஸ்ட்ரூட். ஓகே, இருக்குது பாருங்க. அந்த உள்ளே நம்ம டோர் வச்சுட்டோம்னா முடிஞ்சுது. ஒன்றுமே இல்லை, சின்ன டெக்ஸ்சர் தான் அது. இல்லை ஒரு பிளேனை வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதை நம்ம லாஸ்ட்டாக பண்ணலாம். இப்போ நாம் இந்த சைடில் இருக்கிறத வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஜன்னல் ஒன்று வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஜன்னலையும் ஓகே, இப்போ நாம் இங்கே பார்க்கலாம். இந்த இடத்த இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஸ்டேர்ஸ் இது இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று வந்துருக்கு, படிக்கட்டு மாதிரி இருக்குது. அதனால் நம்மளும் ஒரு படிக்கட்டை க்ரியேட் பண்ணணும். இதில் எப்படி படிக்கட்டு க்ரியேட் பண்ணுறது? ஓகே, இது ஒரு பாருங்க, இதை ஷிஃப்ட் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி படிக்கட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், நம்ம கிடைக்கிது, நம்ம வந்து பண்ணிட்டோம். ஓகே ஓகே, இதில் வேறு ஒன்று பண்ணணும். சூப்பர், இந்த இடத்துல இன்னொன்று ஒன்று பண்ணணும். இவ்வளோ தூரம் வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகக்கூடாது. ஓகேங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஏன்னா அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னதுன்னு தெரியல. ஓகே, க்ரியேட் பண்ணுவோம். லைட்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை அது மாதிரி மாடியை நம்மளால் க்ரியேட் பண்ணணும், முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, மாடி இது. அண்ட் தென் அது ஃபுல்லாக அதோட இது மாதிரி பைப்பு மாதிரி போயிட்டுருக்கு. அந்த இடத்துல லைன், பைப் லைனு. ஓகேங்களா, அதுவே நம்ம பைப் லைன் வச்சுப்போம். ஓகே, பைப் லைன் நான் ஆல்ரெடி செஞ்சுட்டேன். சூப்பர். அண்ட் தென் இது பாருங்க, நம்ம இதை ஃபுல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, இது மட்டும் ஃபுல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு வந்து சொல்லித்தரேன் ஃபுல்லாத்தையும். ஏன்னா இதுவே ரொம்ப நேரம் போயிடுச்சு, உங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிடும். ஸோ தேட் இஸ் வை. ஓகேங்களா, ஸோ இதை பண்ணிட்டோம். அண்ட் தென் அது மேலே இருக்கிறத பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு சூப்பர் முடியும். ஸோ கைஸ், இதை பாருங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் செய்யணும். நான் உங்களுக்கு இப்போ அது கரெக்டான சைஸில் வச்சு பண்ணுறேன் பாருங்கள். சைஸ் நம்ம போய் யூனிட்டியில் கூட போய் பெருசு பண்ணிக்கலாம், நம்மளுடைய கையில் இருக்குது. ஓகேங்களா, இன்னும் கொஞ்சோண்டு பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்ட்டில் வந்து பண்ணலாம் எப்படி வந்து இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கேருந்து நான் ஹெல்ப் பண்ணேன், இங்கே தான் ஹெல்ப் பண்ணியிருக்கணும். ஓகே, இதை மட்டும் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் நம்ம நாளைக்கே போடுறோம். ஓகேங்களா, அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். நெக்ஸ்ட் பார்ட்டு வரதுக்குள்ளே நானே செஞ்சு முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து சூப்பரான வீடியோ பண்ணி சந்திக்கிறேன். மதியம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
Okay, so thanks for watching this video. Tata, see you, bye bye.